ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து டேட்டாபேஸை பற்றி பார்க்க போகிறோம். எஸ்கியூஎல் சர்வரில் போன கிளாஸில் பார்த்திங்கன்னா நம்ம எஸ்கியூஎல் சர்வருக்குள்ளே நுழையும் போது இருக்கிற ரெண்டு ஆத்தென்டிகேஷன்களை பற்றி பார்த்தோம். அதாவது ஒன்று செக்யூரிட்டி பேஸ்டு அமைஞ்ச எஸ்கியூஎல் சர்வர் ஆத்தென்டிகேஷன், இன்னொன்று காமனாக இருக்கிற செக்யூரிட்டியோ அதாவது பாஸ்வேர்ட் கேட்காம போகிற விண்டோஸ் ஆத்தென்டிகேஷன் அப்படிங்கிற மோடும். இதுக்குள்ள ரெண்டு விஷயங்களுக்கு, ரெண்டு ஆத்தென்டிகேஷனுக்குள்ள வித்தியாசங்களை பற்றியும் நம்ம பார்த்தோம். இப்போ எஸ்கியூஎல் ஆத்தென்டிகேஷனுக்குள்ளே போயிட்டு இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். டேட்டாபேஸ்க்குள்ளே போயிட்டோம்னு வச்சுக்க, சாதாரண டேட்டாபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் அப்படிங்கிற இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டேட்டாபேஸ்னு ஒன்று இருக்கும். அது கிளிக் பண்ணிங்கன்னா சும்மா சிஸ்டத்தோட வர அந்த மாஸ்டர் மாடல் டேட்டாபேஸுக்கு இருக்கும். இப்போ ஒரு டேட்டாபேஸ் இருக்குது, ஆல்ரெடி அம்மானு ஒரு டேட்டாபேஸ் வச்சுருக்கோம். ஒரு புது டேட்டாபேஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் டேபிள் போயிடும். நியூ டேட்டாபேஸ் நேம் அப்பான்னு க்ரியேட் பண்ணுவோமே, அம்மான் இருக்கிறதுனால அப்பான்னு க்ரியேட் பண்ணுவோம். சரியா? இப்போ இந்த டேட்டாபேஸ் எங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த டேட்டாபேஸ் எங்கே நம்ம க்ரியேட் பண்ணுற டேட்டாபேஸ் எந்த ஹார்ட் டிஸ்கில் எந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி இங்கே இருக்குது. அதை நம்ம மாற்றிக்க முடியும். ஏன்னா டிஃபால்ட்டாக சியில் தான் ஸ்டோர் ஆகும். சியில் ஸ்டோர் ஆகுறது ஏன் ஸ்டீலில் ஸ்டோர் ஆகுறது தப்பு அப்படின்னு கேட்டால், சியில் நம்மளுக்கு ரொம்ப பெரிய இடங்கள் இருந்தால் தாராளமாக பண்ணிக்கலாம். பொதுப்படியாக நம்ம சியை ஓஎஸ் மாற்றும் போதோ அல்லது ஓஎஸ் கரெக்ட் ஆகும்போது ரீலோட் பண்ணுறதுக்காகவோ சியை அடிக்கிறக்கா ஃபார்மேட் பண்ணுவோம், அல்லது டேட்டாபேஸ் மாற்றி பார்ப்போம். இப்போ அந்த மாதிரி சமயங்களில் பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸை செக்யூரிட்டியாக ஒரு இடத்துல எடுத்து வச்சுக்கிறது சேஃப்டியாக இருக்கும். இப்போ மற்ற டிரைவுகளில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அது பாட்டுக்கு சேஃப்டியாக இருக்கும். நம்ம ஓஎஸை மாற்றினாலும் சரி, அல்லது கரெக்டாகி போய் ஏதாவது பண்ணாலும் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுக்காகத்தான் நம்ம சியில் வைக்காமல் நம்ம ஒரு சேஃப்டியான ஒரு இடத்துல, இப்போ நான் பார்த்தீங்கன்னா இப்போ டிரைவில் எஸ்கியூஎல் டேட்டாங்கிற ஒரு இதில் சேவ் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா மேலே இருக்கிறது அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இதை பார்க்கணும். இப்போ டேட்டாபேஸை பொறுத்த வரைக்கும் டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரெண்டு பார்ட் இருக்கும். அந்த ரெண்டு பார்ட் என்ன அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த டேட்டாபேஸ் எடுக்கும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதையும் நம்ம மாற்றிடுவோம். நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வரும். இந்த இடத்துல கிளிக் பண்ணணும், அங்கே கிளிக் பண்ணக்கூடாது. பாருங்களேன், ரெண்டுமே மாறி இருக்கு. நம்மளுக்கு எஸ்கியூஎல் டேட்டான்னு இருக்கு. இப்போ அப்பாங்கிற டேட்டாபேஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு இதாக இருக்கும். ஒரு 2 செட் ஆஃப் ஃபைல்கள், லாக் ஃபைல்னு ஒன்று சொல்லுவாங்க, இன்னொன்று எம்டிபி மாதிரி ஒன்று இருக்கும். நம்ம இப்போ அதை பற்றி பார்ப்போம். இப்போ இது கிரியேட் ஆயிரும். இப்போ நீங்கள் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இதில் நம்ம சொன்ன இடத்துல அது சொன்ன டைரக்டரியில் இதாயிரும். பார்ப்போமா? ஓகே கொடுத்துட்டோம்னா இப்போ க்ரியேட் ஆயிடுச்சு. டேட்டாபேஸில் போகிறோம். பார்த்தீங்கன்னா இங்கே மேலே அம்மா இருக்குது, இங்கே அப்பா. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டேபிள்ஸ் எல்லாம் இருக்குது, நம்ம க்ரியேட் பண்ணலாம். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம அந்த டிரைவில் டேட்டாபேஸ் என்ன ஆயிருக்கு, என்னென்ன ஃபைல் எல்லாம் இருக்குது, அந்த அப்பாங்கிற நேம், அப்பாங்கிற டேட்டாபேஸ் நேமில் என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். டிரைவில் போகிறோம். பார்த்திங்கன்னா டிரைவுக்குள்ளே போயிட்டு எஸ்கியூஎல் டேட்டாங்கிற இதுக்குள்ளே போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா இதில் ரொம்ப டேட்டாபேஸ் இருக்குது. ஆல்ரெடி நான் வச்சுருக்கேன், ரொம்ப டேட்டாபேஸ் வச்சுருக்கிறேன். இப்போ டேட் மாடிஃபைடு இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்மளுக்கு மற்றதெல்லாம் வருது. இது பாருங்கள், அப்பா. இப்போ அப்பாங்கிறத பார்த்திங்கன்னா ஒரு டேட்டாபேஸ்ன்னு இருக்குது. பார்த்திங்கன்னா இதில் ஒன்று SQL Server Database Primary Data File
அண்ட் SQL சர்வர் டேட்டாபேஸ் டிரான்சாக்ஷன் லாக் ஃபைல் அப்படின்னு இருக்குது. சரிங்களா? லாக் ஃபைல் ஒன்று, இன்னொரு ஃபைல் ஒன்று இருக்குது. இதை பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். இது ரெண்டு என்னென்ன, எதுக்காக ரெண்டு பிரிவாக இருக்குது, நம்ம க்ரியேட் பண்ணது ஒரே ஃபைல் தானே, ரெண்டு பிரிவாக இருக்குது, இதில் ரெண்டுலேயும் என்னென்ன சமாச்சாரம் இருக்குது, எது முக்கியமானது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ண அப்போ அம்மாங்கிற ஒரு டேட்டாபேஸ் மேலே இருக்குது, அப்பாங்கிற டேட்டாபேஸ் கீழே இருக்குது. சரியா? ஓகே. இப்போ அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டேபிளை க்ரியேட் பண்ணுவோம். டேபிள் க்ரியேட் பண்ணுறது எப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அடுத்த கிளாஸில் டேபிளை க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். ஒரு முன்னோட்டமாக இப்போ டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா இது மேலே வைக்கிறீங்க, ரைட் கிளிக்கில் ஒரு மெனு வருது, நியூவில் போகிறீங்க, அதில் இது பண்ணுறீங்க, நியூவில் போய் க்ரியேட் பண்ணுறீங்க, ஏதோ பேர் கொடுத்து பண்ணுறீங்க. பேர் கொடுத்து பண்ணும்போது இந்த சி ப்ரோக்ராமில் இருக்கிற சியில் இருக்கிறது வந்து உங்களுக்கு தேவையான சேஃப்டியான ஒரு ட்ரைவில் டைரக்டரியில் எடுத்து வைக்கிறதுக்காக எடுத்து வச்சுட்டு நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொன்னேன். டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணும்போது பேர்களில் கவனங்கள் தேவை. சாதாரணமான ஃபைல் நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறோமோ அதே மெத்தேடுகளை தான், அதே முறையில் தான் வந்து நம்ம இந்த டேட்டாபேஸ் க்ரியேட்டிவிட்டிக்கும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நம்ம அடுத்த கிளாஸில் டேபிள்ஸை பற்றி நம்ம விரிவாக பார்ப்போம். டேபிள்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, டேபிள்ஸோட ஃபீல்டுகள் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி மிக தெளிவாக பார்ப்போம். இப்போது ரெண்டு செக்ஷன் நம்ம பார்த்துருக்கோம். ஒன்று விண்டோஸ் SQL சர்வருக்குள்ளே உள்ள நுழையும்போது இருக்கிற ரெண்டு ஆத்தென்டிகேஷன் பார்த்துருக்கோம். ஆத்தென்டிகேஷனுக்குள்ளே போனதுக்கப்புறம் நம்ம டேட்டாபேஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். டேட்டாபேஸில் இருக்கிற ரெண்டு ஃபைல்கள், ஒரு டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணும்போது SQL சர்வரில் ரெண்டு ஃபைல்கள் உருவாகிறத பார்த்தோம். இனி அதை பற்றி ஒவ்வொன்றா விரிவாக பார்ப்போம். இப்போ அடுத்த கிளாஸில் வந்து டேபிள் பற்றி பார்ப்போம். ஓகே.